இவர் ஒரு கோட்டி சூரிய ஒளியை பார்த்து ஒரு கீத்து நமக்கு விழுந்ததுக்கே அவ்வளோ பெரிய அனுபவம், ஒரு பெரிய தத்துவம் அது பின்னாடி இருக்கு. அவரை கோட்டி சூரிய பிரபான்னு தான் சொல்லுவாங்க. அது உபனிஷத்துகள்லாம் அந்த ஒளியை பார்த்த பகவான் தான் இந்த உருவம் தாங்கி இங்கே ஒரு அர்ச்சாவதாரமாக உட்கார்ந்துருக்க. அர்ச்சாவதாரம்னா கூட பகவான் சொல்லுவார், அந்த எங்கே பார்த்தாலும் எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் எல்லாம் தெரிந்தவராய் இருக்கும் அந்த முழுமுதல் பரம்பொருள் இருக்கே. அந்த பரம்பொருள் ஒரு ராமனா வரலன்னா ராமாயணம் இருக்குமா? ஒரு கௌசல்யை அந்த ராமனை வளர்க்கலைன்னா நமக்கு எத்தனை பேர் சிலை வடிக்கிறோம், எத்தனை பேர் அதை ஓவியமாக தீட்டுறோம், எத்தனை பேர் பாடல்கள் ஏற்றி பாடுறோம், எத்தனை டான்ஸ் ட்ராமா போடுறோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருக்கும். இது பகவான் சொல்வார், பகவானோட வார்த்தை. அந்த பெரிய பரம்பொருள் முழு முதல் பொருள் ஒரு ராமனாவோ கிருஷ்ணனாவோ வரலன்னா நம்மால அதை ரசிக்கவோ ருசிக்கவோ ஆனந்தப்படவோ முடியாதபடி போயிருக்கும். அந்த மாதிரி அந்த முழு முதல் பொருள் நமக்கு யோகிராம் சுரத்குமார் பகவான் வடிவத்தில் அவ்வளோ ஒரு எளிமையாக. நான் சில சமயம் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு மாட்டுக்காரன் போவோம், அவனு கையில் இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சுட்டு அதே மாதிரி ஒரு குச்சி கையில் வச்சுருப்பான், ஒரு சின்ன மூங்கில் குச்சியை. தலையில் அவனு பச்சை தலைவாக கட்டின்னு இருப்பான். நான் சொல்லுவேன், பகவான் நீங்கள் எங்களெல்லாம் ஓட்டின்னு இருக்கேன், வண்டி ஓட்டின்னு இருக்கேன், எங்களெல்லாம் வண்டி ஓட்டின்னு இருக்கிறதுக்கு அடையாளமாக நீங்கள் இந்த குச்சியை இந்த பச்சை தலைப்பாகையும் கட்டின்னு இருக்கலான்னு கேட்பேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி பகவான் அவ்வளோ ஒரு எளிமையாக ஒரு உருவத்தை எடுத்துட்டு நம்ம எல்லாருக்கூடிய அன்பாக பழகி நம்ம எல்லாருக்கும் அவருடைய நாமத்தினுடைய மகிமையை மனசில் பதிய வச்சு எத்தனை கஷ்டம். அவர் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரன் கோவில்லாம் கட்டலை, பிச்சைக்காரன் பெரிய பெரிய புஸ்தகமெல்லாம் எழுதலை, ஆனால் இந்த உலகத்துக்கு ஒரு நாம அது என்ன அப்பா அப்பான்னு சொல்லுவார், அப்பாவுடைய பேர் அன்புனால ஒரு நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த நாமம், அந்த நாமத்தில் அந்த கோட்டி சூரிய பிரபை இருக்கு. அந்த நாமத்தில் பூரணமாக பகவான் இருக்க.